திருச்செந்தூர் கோவிலுடைய தலவிருட்சம் என்ன சார்? நிச்சயமா. திருச்செந்தூரினுடைய ஸ்தல விருட்சம் பன்னீரிலை விபூதி சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மரம் தான் ஸ்தல விருட்சம். அந்த ஓ! மரத்திலிருந்து வரக்கூடிய இலையில தான் விபூதி மடிச்சு தருவாங்க. அந்த மரம் நம்மளுடைய ஸ்தல புராணம் சொல்லுது, தேவர்கள் தான் அங்க மரமாக வளர்ந்தார்கள் அப்படின்னு. அருணகிரிநாதர் இன்னமும் சிறப்பாக சொல்லுவார். ஆதிசங்கரர் தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்திலே இந்த மரத்தை பத்தி அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கார். அந்த மரத்துக்கு இலையில 12 நரம்பு இருக்குமா. முருகனுடைய கையுக்கு இருக்கிற மாரியே அதுக்கு இன்னமும் ஒரு பேர் சொல்றாங்க. பன்னிருகை விபூதின்னு சொல்லுவாங்க. ஓ! பன்னீரிலை விபூதி மாரியே பன்னிருகை விபூதி. முருகப்பெருமான் 12 கையில அள்ளித்தந்த விபூதின்னு. இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு நம்ம குறுக்குத்துறை முருகன் கோவில் இருக்கு பாருங்க திருநெல்வேலியில. அந்த கோவில் இதே பண்பாடு இருந்திருக்கு. இதை யார் பதிவு பண்றான்னா உவே சுவாமிநாத ஐயர் தன்னுடைய புத்தகத்துல பதிவு பண்றார். பன்னீரிலை விபூதி வாங்கி கொள்ளக்கூடிய வழக்கம் அங்கும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்றார். அந்த பன்னீரிலை மரம் தான் திருச்செந்தூரினுடைய ஸ்தல விருட்சம்.